ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபில்லிங் த blanks. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -19 divided by 5 lies between the integers dash and dash. அதாவது இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர். இந்த நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு இடைவெளியில் இருக்கும்? ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன் கேட்கல, அந்த ரெண்டு நம்பரும் என்னவாக இருக்கணும்? இன்டீஜர்ஸாக இருக்கணுமா? ஃப்ராக்ஷன்னா -19 divided by 5. இன்டீஜர்ஸ்னால் நம்ம நம்பர் லைனை மார்க் பண்ணுவோம்ல, 0 1 2 3 -1 -2 -3. ரைட் சைடில் பாசிட்டிவ் இன்டிஜர், லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், அதை மார்க் பண்ணுவோம். நமக்கு எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு நடுவில் -19/5 லை ஆகும் அப்படின்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஃப்ராக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். இதுக்கு என்ன மீனிங்? அதாவது -19 5ஆல் டிவைட் பண்ணணும். அதை 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது நம்ம நெகட்டிவ், நான் இந்த சைன் எடுக்க வேண்டாம், 19 மட்டும் எடுத்துக்குவோம். 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 5s are 15. இதில் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 4. நெக்ஸ்ட் இங்கே வேறு எந்த நம்பரும் இல்லை, ஸோ நம்ம இதில் பாயிண்ட்டை வச்சுட்டு இதில் ஒரு 0 போட்டுடணும். How many 5s are 40? 8 5s are 40. ஸோ 19 5ஆல் டிவைட் பண்ணால் 3.8, -19 5ஆல் டிவைட் பண்ணால் அப்படியே தான் மைனஸ் அப்படியே போட்டுட்டு 3.8 வரும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டெசிமல் நம்பர் -3.8. இது நம்பர் லைனில் எங்கே லை ஆகும்? -3.8னா -3 இந்த இருக்குது, இது ஒரு இன்டிஜர். 0.8 டெசிமல் நம்பர் இருக்குது, ஸோ அது இந்த லெஃப்ட் சைடு தான் வரும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் ரைட் சைடு நோக்கி போகும், நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் லெஃப்ட் சைடு நோக்கி வரும். அதனால தான் -3 and -4 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது -3.8னா இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் வரும், -3க்கும் -4க்கும். அப்போ இந்த சம்முக்கு என்ன ஆன்சர்? -4 and -3. Second one, the decimal form of the rational number 15/-4 is. டெசிமல் ஃபார்ம்னா இதை நம்ம டிவைட் பண்ணணும். பாயிண்டில் வச்சு வர்றது தான் டெசிமல் ஃபார்ம். ஓகேயா? 15 4ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைனான்னு பார்க்கணும். நியூமரேட்டரில் பாசிட்டிவ் சைன், டினாமினேட்டரில் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ ஆன்சரில் மைனஸ் வரும். 15 4ஆல் டிவைட் பண்ணணும். 15 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16 ஆயிரும். 15 விட கிரேட்டர் ஆயிடுது. ஸோ என்ன பண்ணணும்? இதில் 3 தான் போட முடியும். 3 4s are 12. 15 12 மைனஸ் பண்ணால் 3. இங்கே வேறு எந்த நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ இதில் பாயிண்ட் வச்சுட்டு இதில் ஒரு 0 போட்டுடணும். 7 4s are 28. இதை மைனஸ் பண்ணால் 2, ஒரு 0 போட்டுடலாம். 5 4s are 20. 0 ஆயிட்டா? இல்லை 5 தானே போட்டோம், 3.75. ஸோ ஆன்சரில் ஏற்கனவே மைனஸ் நம்ம இங்கே உள்ளதை அப்படியே போட்டிருக்கிறோம். 3.75 போட்டுடணும். -3.75 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். The rational numbers -8/3 and 8/3 are equidistant from. என்ன கேட்டிருக்காங்க? ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பரும் இந்த ரேஷனல் நம்பரும் எதுலேருந்து டிஸ்டன்ஸு ஈக்குவலாக இருக்குது? ஆக்சுவலி நம்ம நம்பர் லைன் போட்டால் தெரிஞ்சிடும். இதை நான் மைண்ட்லேயே யோசிக்கணும். சென்டரில் 0 இருக்கும், ரைட் சைடில் 1 வரும், லெஃப்ட் சைடில் -1. இங்கே 2 வரும், இங்கே -2 வரும், 3 வரும், -3 இருக்கும். இதுலேருந்து இது வர டிஸ்டன்ஸும் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி 0லேருந்து 2 வரையும் 0லேருந்து -2வும் ஈக்குவல், டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். 0லேருந்து 3யும் 0லேருந்து -3 இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. -8/3 and 8/3. அது 0லேருந்து தான் இங்கே பாசிட்டிவ் சைன், இங்கே நெகட்டிவ் சைன். இருந்தால் எதுலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும்? 0லேருந்து தான். இந்த 0 இப்போ இங்கே 8 இருக்குன்னா இங்கே -8 இருக்கும். ஸோ 0லேருந்து 8ம் இந்த 0லேருந்து -8 இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இங்கே 8/3 -8/3 ரேஷனல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படி ரேஷனல் எடுக்கணும்னா இங்கே 8/3னா இங்கே -8/3னா இந்த 0லேருந்து இந்த டிஸ்டன்ஸும் 0லேருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆன்சர் 0.
Fourth one, the next rational number in the sequence கொடுத்துருக்காங்க. அதில் நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் -15/24, செகண்ட் ஒன் 20/-32, ஃபோர்த் ஒன் -25/40, தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் கண்டுபிடிக்கணும். இதில் மேலே மைனஸ் சைனு, அதுக்கப்புறம் கீழே இருக்குது, இதில் மேலே இருக்குது, இந்த இதில் டினாமினேட்டரில் வரும். ஓகே, மைனஸ் போட்டாச்சா, சைன் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன வேல்யூ வரும், இங்கே 15, 20, 25னா 5 டேபிளில் வரும் நமக்கு தெரியும். 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25. அதே மாதிரி 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40. 3 8s are, 4 8s are, 5 8s are, 6 8s are. 6 8s are எவ்வளவு, 48. 3 5s are, 4 5s are, 5 5s are, 6 5s are. 6 5s are எவ்வளவு, 30. ஸோ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் என்னது, இந்த சீக்வன்ஸில் நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 30 divided by -48. இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 58 divided by -78. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா சைனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். டினாமினேட்டரில் இருக்குன்னா அதை நியூமரேட்டரில் போடணும். போட்டாச்சா. நெக்ஸ்ட் எந்த டேபிளில் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும், 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஏன்னா இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது ஒன்ஸ் டிஜிட்டில். ஸோ 2 ஆல்ரெடி கேன்சல் பண்ணால் 3 2s are 6, பேலன்ஸ் 1, 9 2s are 18. இங்கேயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம். டினாமினேட்டரில் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறோமோ அதான் நியூமரேட்டர்லையும். இங்கே 2 டேபிளால் கேன்சல் பண்ணியிருக்கலாம், நியூமரேட்டர்லையும் 2 டேபிளால். 2 2s are 4, பேலன்ஸ் 1, 9 2s are 18. ஸோ 29 divided by 39. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. இந்த ரெண்டு நம்பர்ஸும் வேறு எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. சைன் நம்ம டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இந்த ஃப்ராக்ஷன் நம்பருக்கு. ஸோ ஆன்சர் இதான். செகண்ட் ப்ராப்ளம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன், 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர். 0 ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பரா அப்படின்னு கேட்டுக்கு நம்ம லைன் எடுத்தோன்னா இதில் 0 1 2 3 இப்படி ரைட் சைட் போவோம். -1 -2 -3 லெஃப்ட் சைட் போவோம். ஓகேயா. ரேஷனல் நம்பர் அப்படின்னா இந்த இன்டிஜர்ஸ்குள்ளே தான். இப்போ ஒரு இது 0வும் 1ம் இன்டிஜர்னா அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நிறைய ரேஷனல் நம்பர் உண்டு. ஸோ நமக்கு 0 தான் ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பரானு கேட்டிருக்கு. 0வுக்கு அப்புறம் சின்ன நம்பர் இங்கே இருக்குது, ஸ்மாலர் நம்பர். இந்த -1 -2 -3 இதெல்லாம் இன்டிஜர்ஸ். இதுக்கு நடுவில் நிறைய ரேஷனல் நம்பர் உண்டு. இது 2 இன்டிஜர்ஸ்னால் அதுக்கு நடுவுலேயே நிறைய ரேஷனல் நம்பர் உண்டு. ஸோ இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ், ரைட் சைடு பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் நம்பர்ஸ். 0 தான் ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது, நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும் ரேஷனல் நம்பரில் வரும்ல. இங்கெல்லாம் பார்த்தோம்ல, இந்த லாஸ்ட்டு 5th ஒன் கூட இந்த ரேஷனல் நம்பர், இது ரேஷனல் நம்பர் தானே, நெகட்டிவ் நம்பர் தானே. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்லேயும் ரேஷனல் நம்பர் உண்டு. இதில் 0வோடே நிறுத்திட்டாங்க. 0 தான் ஸ்மாலஸ்ட்டுன்னு இருக்குது, அப்படி இல்லை. ரேஷனல் நம்பர் நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். 0 தான் ஸ்மாலஸ்ட்டு கிடையாது. ஸோ இது என்னது, ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். Second one, -4/5 lies to the left of -3/4. இந்த கொஸ்டினுக்கு என்ன மீனிங், -4/5வா, இதான் நம்பர் லைன் வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட்டு தான் -4/5. இது எங்கே லைவ் ஆகுமா, இந்த 3/4ஓட லெஃப்டில். அப்போ இந்த சைடு தான் -3/4 இருக்கும். இந்த -3/4க்கு லெஃப்டில் தான் இது லை ஆகும். இது -3/4க்கு லெஃப்ட் சைடில் இப்படி லை ஆகுமான்னு கேட்டிருக்கேன். நமக்கு இன்டிஜர்ஸ்னால் டக்குன்னு சொல்லிடுவோம். இப்போ 2 வந்து 3க்கு லெஃப்ட் சைடில் லை ஆகுது, 1 வந்து 2க்கு லெஃப்ட் சைடில் லை ஆகுது, -2 வந்து -1க்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, அப்படி சொல்லிடுவோம். இன்டிஜர்ஸ்னால் சொல்லிடலாம். ஆனால் இந்த ரேஷனல் நம்பர்னால் எப்படி கம்பேர் பண்ணுவோம், டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்த்தா தான் நியூமரேட்டரை கம்பேர் பண்ண முடியும்.
டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணால் சேம் ஆக்கணும். டினாமினேட்டர் வேல்யூவை சேம் ஆக்கணும். சேம் ஆக்க என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். -4/5 இருக்குது இந்த ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பர் என்ன இருக்குது? -3/4 இருக்குது. ஸோ இதை சேம் ஆக்கணும்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எல்சிஎம் வந்து 20. ஓகேயா? எல்சிஎம் 20. 20 ஆகணும்னா இங்கே 4ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை, அதாவது மல்டிப்ளை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். 5 4s are 20. இங்கே மைனஸ் அப்படியே போடணும். 4 4s are 16. -3/4. டினாமினேட்டர் 4 இருக்குது, ஆனால் நம்ம டினாமினேட்டரை 20 ஆக்கணும். ஸோ 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 25. ஸோ 5ஆல் நியூமினேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணலாம். இந்த மைனஸ் அப்படியே போடணும். 3 5s are 50. இனி கம்பேர் பண்ணிடலாம். டினாமினேட்டர் சேமாக வந்துட்டா நியூமரேட்டரை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் நியூமரேட்டர் என்ன இருக்குது? -16 இருக்குது. செகண்ட் ஒன்னுக்கு -15 இருக்குது. இதில் எது கிரேட்டர் அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்குறத விட நம்ம நம்பர் லைனில் இங்கே -16 போட்டோம்னா இங்கே -15 போடுவோம். கரெக்டா? ஸோ இந்த -16 லெஃப்ட் சைடில் இருக்குது. -16க்கு ஈக்குவலாக உள்ள ஃப்ராக்ஷன் எது? -16க்கு ஈக்குவலாக ஃப்ராக்ஷன் -4/5. அப்போ -4/5 தான் லெஃப்ட் லை ஆகுது. கரெக்டு தானே? இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். -15 இங்கே -16 வரும். ஏன்னா இங்கே அப்புறம் -17 -18 -19 இப்படி தான் நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணுவோம். அப்போது -16 தான் லெஃப்ட் சைடில் இருக்குது -15க்கு. ஸோ -16 இருக்கிறது வேல்யூ எது? ஃப்ராக்ஷன் -4/5. -4/5 தான் லெஃப்டில் இருக்கும். -15 ஈக்குவலாக இருக்கிறது என்னது? -3/4. ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்கும், இது ரைட் சைடில் இருக்கும். இது லெஃப்டில் தானே இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் ட்ரூ. செகண்ட் ஒன் ஆன்சர் ட்ரூ. லெஃப்டில் தான் இருக்கும் -4/5. தேர்ட் ஒன் -19/5 இஸ் கிரேட்டர் தென் 15/-4. இப்படி ஃப்ராக்ஷன் இருக்கிறனால என்ன பண்ணணும்? நம்ம டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். எது கிரேட்டர்? இதுதான் கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிரேட்டர் தேன் 15/-4. ஸோ இப்போ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னால் நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டர்னு சொல்லிடுவோம். இதில் இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் நெகட்டிவ் தான். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். இதில் 5 இருக்குது, இதில் 4 இருக்குது. 5 4s are 20. ஸோ 20ஐ எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். -19/5 ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன். இதை நம்ம 20 தானே எடுத்திருக்கோம் எல்சிஎம். ஸோ 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 20. ஸோ நியூமரேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் போட்டுடலாம். 19ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண 19ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 9s are 36. 3 1 4 is 4. 4 plus 3 7. 76. ஓகே, இதுக்கு டினாமினேட்டர் 20 வர மாதிரி ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம 15/-4 எப்படி எழுதிக்கலாம்? -15/4ன்னு எழுதியிருக்கலாம். இந்த சைனை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம எல்சிஎம் வேல்யூ 20ன்னு எடுத்துருக்குறோம். 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 25. ஸோ நியூமரேட்டர்லேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் சைனை அப்படியே போட்டுடலாமா? 15ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 75. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ சேமாக வந்துட்டு நியூமரேட்டரை கம்பேர் பண்ணுவோம். -76 -75. இதில் எது கிரேட்டர்? -75 தான் கிரேட்டர். -75 தான் கிரேட்டர். ஓகேயா? எப்படி? 76 75. இதில் எது கிரேட்டர்னா 76 தான் கிரேட்டர். ஆனால் மைனஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிரேட்டர் சைன் லெஸ் ஆயிரும். ஓகேயா? ஸோ -75 தான் கிரேட்டர் ஆயிரும் -76 விட. ஸோ -75 தானே கிரேட்டர்னு சொன்னோம். -75க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குது? -15/4. ஸோ -15/4 தான் கிரேட்டர். இதில் அப்படியா கொடுத்துருக்காங்க? -15/4 கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க? இல்லை, -19/5 தான் கிரேட்டர். இதில் -19/5 கிரேட்டர்னு கொடுத்ததுனால இந்த இதுக்கு ஃபால்ஸ். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், த ஆவரேஜ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம். ஆவரேஜ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆவரேஜ்னா இப்போ நம்ம 2 இன்னொரு நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆவரேஜ், 2க்கும் 4க்கும் ஆவரேஜ் பார்க்கணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணணும். ஆட் தீஸ் டூ நம்பர்ஸ் தென் டிவைட் பை 2. 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6. 2 + 4 6 டிவைட் பை 2 3. ஸோ இப்போவே நமக்கு புரிஞ்சிருக்கும். 2ஐயும் 4க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 3 வருது. அதாவது ஆவரேஜ்னா அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணணும். ஓகேயா? எந்த நம்பர்னாலும் பரவாயில்ல. இப்போது 3 + 7 எடுக்கலாம். 3யும் 7 எடுத்தோன்னா 3 + 7 டிவைட் பை 2. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணணும். டினாமினேட்டர் கண்டிப்பாக 2 தான் வரணும். அதான் ஆவரேஜ். 2 நம்பர்ஸை தான் ஆட் பண்ணுறோம் நம்ம. 3யும் 7ஐயும் ஆட் பண்ணால் 10 டிவைட் பை 2 5. ஸோ அந்த 3க்கும் 7க்கும் நடுவில் தானே 5 இருக்குது. 2ஐயும் 4ஐயும் எடுத்தோம். அதுக்கு ஆவரேஜ் என்ன வந்துச்சு? 3 வந்துச்சு. 2க்கும் 4க்கும் பிட்வீனில் தானே 3 இருக்குது. இது வந்து நம்ம இன்டிஜருக்கு நான் சொன்னேன். எக்ஸாம்பிள், ரேஷனல் நம்பருக்கும் அதே மாதிரி தான் லை ஆகும். த ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம். 2 ரேஷனல் நம்பருக்கு இடைவெளியில் என்ன இருக்கும்? அதனுடைய ஆவரேஜ்ங்கிற நம்பர் இருக்கும். ஓகேயா? 2 ரேஷனல் நம்பருக்கு ஆவரேஜ் பார்த்தோன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக அந்த 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் தான் இருக்கும். அதுதான் லைஸ் பிட்வீன் தெம். அப்போ இது எந்த ட்ரூ ஃபால்ஸா? ட்ரூ தான். 4th ஒன்னுக்கு ஆன்சர் ட்ரூ. 5th ஒன், there are an unlimited number of rational numbers between 10 and 11. என்ன கேட்டிருக்காங்க? அன்லிமிட்டட்னா அதாவது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நிறைய ரேஷனல் நம்பர் இருக்கான். there are an unlimited number of rational numbers between 10 and 11. அப்படி தானே? 10ம் 11ம் இருக்குது. அதுக்கு நடுவில் நிறைய ரேஷனல் நம்பர் உண்டு. ஓகேயா? இப்போ 10 அப்போ இது ட்ரூ தான். இப்போ 10க்கும் 11க்கும் இடைவெளியில் தான் எந்த இன்டீஜரும் இல்லை. 10க்கு அப்புறம் உள்ள இன்டீஜர் 11 தான். ஆனால் 2 இன்டீஜருக்கு நடுவில் நிறைய ரேஷனல் நம்பர் உண்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகே, இதில் நான் சொல்லி கொடுத்ததில் எந்த சம்மாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ரிமைனிங் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.